குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே போல் இனிமேலும் வர்ற எல்லா வியூவர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு என்ன இது கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போட முடியும். சரிங்களா? பார்த்துட்டு அப்படியே சும்மா லைட்டாக பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. ஒவ்வொரு கருத்தும் முக்கியமான குடும்ப தேவையானதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அடுத்தடுத்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போ எல்லாம் ஒவ்வொரு சில குடும்பத்தில் எனக்கு யாருமே என் மேலே அன்பாக இல்லை, பாசமாகவே இல்லை. எல்லாமே சுயநலவாதிகள். என்கிட்ட அன்பாக இல்லை, அதாவது வெளிவேஷம் போடுறாங்க. அப்படி இப்படி நிறையா குடும்பத்தில் அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நம்ம கஷ்டமாக இருக்கும்போது என்கிட்ட யாருமே பாசமாகவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. அப்படி இருக்கும்போது அன்பை நீங்கள் வெளியில் போய் தேடாதீங்க. யார்கிட்டலாம் உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உண்மையான அன்பு இருக்கிறவங்கள்ட்ட நெருங்கி பழகுங்க. அதாவது வெளிவேஷத்துக்கு தேவைக்கேற்றவாறு பழகுவாங்க. இப்போ அவங்க தேவைக்குன்னா நம்மள்ட்ட நல்லா பேசுவாங்க, அது தேவை முடிஞ்சுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட பழகாதீங்க. சரிங்களா? அப்படிப்பட்டவங்க யார் யார் உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி, உண்மையான அன்பை காட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சரிங்களா? அந்த வீடியோவில். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. அடுத்து உண்மையான அன்பு. அதாவது என்ன அப்படின்னா, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். அதாவது கஞ்சி வைக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு சாப்பாடு செலவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை, எந்த ஒரு எதுவுமே இல்லை வீட்டில் குடும்பத்தில். அப்படிங்கும்போது இப்போ கடனாக ஆகிப்போச்சு, அப்படின்னு ரொம்ப மீள முடியாத சூழ்நிலை இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணுது, அந்த நேரத்தில் நம்மளுக்கு எதையுமே எதிர்பார்க்காம வந்து உதவி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட தான் உண்மையான அன்பு இருக்குது. அவங்கள விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப பசியில் இருக்கும். இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஒரு வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து 10 பைசா கூட கையில் இல்லை. அப்படிங்கும்போது பசி ரொம்ப இருக்குது. அங்கே ஒரு கடையில் போகிறோம், ஏதாவது நம்ம எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சாப்பிட எதுவுமே இல்லை, எப்படி போய் கேட்குறது அந்த கடையில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த கடையில் இருக்கிறவங்களோ இல்லை கடைக்காரங்களோ இல்லை சாப்பிட வந்தவங்களோ பார்த்துட்டு உடனே சரி பண்ணி சாப்பிடு, என்ன வேணாலும் சாப்பிடு, அதனால் நான் வந்து காசு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்கல்ல. அது எவ்வளோ வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு பசி ஆற்றிக்கிங்க அப்படிங்கிறாங்களா. அவங்கக்கிட்ட உண்மையான அன்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து அதாவது இப்போ வந்து குடும்பத்தில் கஷ்டம், சண்டை சச்சரவுகளாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் மன நிம்மதியே இல்லாமல் இருக்கிறோம். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது பேசாமல் என்ன பண்ணுறதுனே தெரியல, பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு மன கஷ்டத்தில் ரொம்ப மனநோயாளியாகவே ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொன்னாங்க. நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுற, நாங்கள்லாம் இருக்கோம்ல, விட்டு எதையும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கிறோம், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், காசு வேணுமா, சாப்பாடு செலவு காசு வேணுமா, இது அரிசி வேணுமா, வேறு எது வேணும், பிள்ளைகளுக்கு எதுவும் செலவுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிவாக காசுக்கு பணம் அரிசியை கொடுக்குறாங்கங்கிற பேச இல்லை, அந்த சப்போர்ட்டிவ் அந்த நேரத்தில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான உண்மையான அன்பு. சரிங்களா? அவங்கள விட்டுறாதீங்க. அடுத்து இப்போ ஒரு பெரிய நோய், அதான் நோய்ங்கும்போது இப்போலாம் என்ன சொல்கிறது, அடிக்கடி எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. நம்ம போய் செக் பண்ணோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படிங்கும்போது ரொம்ப உடம்பு முடியாத சூழ்நிலையில் படுத்த வரைக்கும் ஆகிட்டோம். அப்படிங்கும்போது அதாவது நம்மளோட பர்சனல் ஹைஜீன் இருக்குல்ல, அதுவே நம்மளால் பார்த்துக்க முடியல, ஒரு சுத்தமே இல்லாமல் படுத்து கிடக்க முடியாத பட்சத்தில். அப்படிங்கும்போது பார்த்துட்டு ஒதுங்கி போகிறாங்கல்ல, அவங்கள நீங்கள் எப்பயுமே தேடாதீங்க. பார்த்துட்டு நம்ம தொட்டு தூக்கி எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற, இப்படி இருக்கிற, நல்லா சாப்பிடு, நாங்கள் இருக்கிறோம்ல, சாப்பிடு, இந்த தண்ணியை குடி, இந்த சாப்பிடு, இந்த பாலை குடி, சாப்பாடு வேண்டவா, என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஆதரவாக தொட்டு தூக்கி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட உண்மையான அன்பு இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து இப்போ வந்து அந்த காணல் நீர் மாதிரி மாறுவாங்க ஒரு சிலர். அது எப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து தேவைகள் இருக்குது, நம்மக்கிட்ட வந்து பணம் காசு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களோட நம்மளோட எண்ணம் வந்து அவங்ககிட்ட போய் கேட்டால் நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் காசு கிடச்சிரும், அவங்ககிட்ட எப்படி பேசலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது அப்படி வந்து அவங்களுக்கு அவங்களோட தேவைக்கு இப்போ அவங்க காசு பணம் தேவைப்படுது, இல்லை வேறு ஏதோ பொருளை தேவைப்படுதுங்கும்போது அவங்க வந்து இப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணுறாங்க, நம்மள்ட்ட ஐஸ் வச்சுன்னா நைஸாக அன்பாக பாசமாக பேசி பழகி அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அப்படியே கிடைக்கிற வரைக்கும் அப்படியே அன்பாக, அதாவது இப்படிமா இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அன்பாக பாசமாக பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் அவங்க தேவை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நீ
அது சாக கிடந்தா கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. உனக்கு என்ன கஷ்டம்னாலும் எங்களுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த வழி தான் வருவாங்க போவாங்க, நீ உட்காந்துருக்க இடத்துல தான் உட்காருவாங்க, ஆனால் எட்டி பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை என்ன பண்ண, அவங்கள தயவு செய்து எப்பயுமே நம்பவே நம்பாதீங்க சரிங்களா. எல்லாத்தையும் விட உங்களோட அம்மாவுக்கு அடுத்து உங்கள் ஒய்ஃபு தான் கூட இருக்காங்க. உங்கள் ஒய்ஃபு அதாவது சாகிற வரைக்கும் உங்கள் ஒய்ஃபு தான் கூட இருக்க போகிறாங்க. கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாத்துலேயுமே அவங்க தான் உங்களை விட்டுட்டு போகாமல் எல்லா விஷயத்துலையும் கூடவே இருந்து உங்களை பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட தான் உங்களோட உண்மையான அன்பு இருக்குது சரிங்களா. அவங்க உங்கள்கிட்ட அன்பை வெளிப்படையாக காட்டலைனாலும் அவங்க உங்களை விட்டுட்டு போகாமல் எல்லா கஷ்டத்துலேயும் பங்கு இருக்குது அவங்களுக்கு. அவங்க அப்படி தாயை போல் பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு தலைவலியாக துடிக்கிறாங்க, ஒரு சாப்பாடு ஐயோ வீட்டுக்கு வந்துடுவாங்களே இப்போ சாப்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடில் இருக்காங்க. ஐயோ வெளியில் போகிறாங்களே, ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுமே, துணி அழுக்காக இருக்குது துவைக்கணுமே, இந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்க பார்த்து செய்கிறாங்க. அதில் அன்பு முழுமையாக நிறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட உங்களோட உண்மையான அன்பு, அவங்கக்கிட்ட உண்மையான அன்பு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. யாரை விட்டாலும் உங்கள் ஒய்ஃபை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாங்க. உண்மையான பாசமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.